2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கு? விஜய்க்கு தான் ஆதரவு. எதனாலன்னு சொல்ல முடியுமா? புதுசா ஒருத்தவங்களை வரவேற்போமே, அவங்க எப்படி பண்ணிட்டாங்க? ஏன்னா எப்போதுமே ஒருத்தரே ஆட்சி ஆண்டுட்டு இருப்பாங்க. புதுசா வரணுமே. விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லாரும் மத்தவங்களாம் இருந்தாங்க, என்ன பண்ணிட்டாங்க? அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா? நான் ரெட்டல தான் எப்போதுமே. ஏன்னு சொல்ல முடியுமா? எனக்கு என்னமோ அதுதான் பிடிச்சிருக்கு. அப்பையில இருந்து எங்க அப்பா அந்த ரெட்டல தான், எங்க வீட்டு எல்லாமே ரெட்டல தான், அதனால ரெட்டல தான். எடப்பாடி வந்து பிரிஞ்சிருக்காருல்ல, எடப்பாடி ஓபிஎஸ் செங்கோட்டையன்லாம் வேற கட்சி போயிட்டாரு, சசிகலா பிரிஞ்சிருக்காங்க, இப்பெல்லாம் தனித்தனியா இருக்கிறப்ப ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்காது. அப்புறம் ஒன்னா சேர்ந்தாலும் ஜெயிக்காது. முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போயிடுச்சு. விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் நல்லதான் செய்யறாரு, ஆனா அவரு இப்ப சிஎம் ஆக முடியாது. இப்பதானே இது பண்றாரு, சிஎம் ஆக முடியாது. டிஎம்கே பிடிக்காது எப்போதுமே, அந்த ஆட்சி எனக்கு பிடிக்காது, அதனால எப்போதும் போடுறது. திமுகவே பிடிக்காது. திமுகவே பிடிக்காது. ஆட்சி அவர் கர்நாடகி ஊழலாம் பண்றாரு, அவர் பையனும் அதேதான், அவங்க பேரனும் அதேதான். ரெட்டாலையை தான் போடுவோம். ஆமா, போடுறீங்க. எதனாலன்னா எங்களுக்கு நல்லது செய்வாங்க, அதுக்காண்டி போடுவோம். இதுல வாங்கிட்டு போனா ஒரு நாளைக்கு எடுத்தாலும் மதியலன்னா அள்ளி போட்டு போவோம். எனக்கு கஷ்டம் தான் வருது. ஏதோ அன்னைக்கு நடு காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோம். சரி, இந்த முறை வந்து இங்க வைத்தியலிங்கம் வந்து ஜெயிப்பாரா? ஏன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்களே, இங்க வைத்தியலிங்கம் ஜெயிப்பாரு. எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு ஜெயிப்பாருன்னா ரெட்டால தான் ஜெயிக்க. கையிலே வச்சிருக்கிறேன், ரத்தத்தோட ரத்தமா கலந்து இருக்கிறோம், அவ்வளவுதான். சாவர அளவு நாங்க அதுலதான் இருப்போம். விஜய்க்கு தானே. ஏன்னு சொல்ல முடியும்? ஒரு மாற்றத்தை எடப்பாடிக்கு. அவர் விவசாயிகளுக்கு நல்லா செஞ்சிருக்காரு, இனிமேலும் செய்வாருங்கிறதுனாலதான். சரி, இப்ப வந்து விஜய பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிவிகே விஜய். விஜய்க்கெல்லாம் வந்து அனுபவப்பட்டவங்களே திண்டாடி நிக்கிறாங்க. வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வரலாம், ஒண்ணு சேர்ந்தா வரலாம், தனியா நின்னா வர முடியாது. யாரோட ஒண்ணு சேரணும்? அவரு எடப்பாடியோட சேர வேண்டியதானே. மாட்டேன். அப்புறம் அப்படின்னா குஞ்சு இருக்கட்டும். வந்து எங்களுக்கு விவசாயம் முக்கியப்பா, அது தேவைதானே. எடப்பாடி சொல்ல முடியுமா எதனால ரெட்டலை கட்சி? அவங்க நல்லா செய்வாங்க, பண்ணுவாங்க, மக்களுக்கு எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, எல்லாம் செய்வாங்க, பண்ணுவாங்க, அதனாலதான். கண்டிப்பா டிவிக்கே தான். ஏன்னு சொல்லணும்? ஏன்னா நிறைய சலுகை கொண்டு வந்திருக்காருல்ல. இப்போ வந்து வீட்டுக்கு வீடு ஒருத்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் சொல்லியிருக்காங்க, அப்புறம் 2 வீலர் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. நார்மலா மோஸ்ட்லி இளைஞர் மன்ற எல்லாமே டிவிக்கு தானே ஓட்டு போறேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நானும் விஜய் ஃபேன் தானே நினைக்கிறேன். இப்ப இருக்கிற ஆட்சியில் ஏதாவது குறை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிறது அந்த அளவுக்கு என் சைடுல தெரியல. கவர்மெண்ட் என்ன ஆனா கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க வீட்டுக்கு வீடு 1000 சொல்லி சொன்னாங்க. ஆனா பட் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்க கவர்மெண்ட் காசுல இருந்து ஒரு 5 ரூபா கூட வாங்கி சாப்பிட்டது கிடையாது. அதனால எனக்கு பிடிக்கிற டிஎம்கே வந்து அந்த அளவுக்கு எதுவும் செய்யல. எதிர்கட்சி யாரும் வருவாங்க நீங்க நினைக்கிறேன்? எதிர்கட்சியா கண்டிப்பா டிஎம்கே தான். போட்டினா ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. ஆமா, அண்ணா சொன்னாதான் எப்போதுமே. இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டுறீங்களா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட். டிவிகே விஜய்க்கு தான் போடுவோம். ஏன்னு சொல்ல முடியும்? இது வரைக்கும் ஒரு மாற்றம் இல்ல, இதுக்கப்புறமா அது வருதான்னு பார்க்கலாமே. டீச்சர் நம்புறீங்களா விஜய்? அது என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா எல்லாரும் புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்காக தான் போட்டு பார்ப்போமே ஒரு முறை. இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் போட்டோம். யாரு உங்க வீட்டு பசங்க ஃபோர்ஸ் பண்ணி உங்களை ஓட்டு போட வைக்க? அப்படிலாம் கிடையாது, பையனா போடணும் விஜய்க்கு தான் போடணும்னு சொல்லுவாங்க. பையன் பொண்ணுக்காகலாம் கிடையாதுப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாவது புதுசா எதையாவது பண்றாங்களா பாக்கலாமே. ஆனா என்னோட ஓட்டு இல்லையா, அது நான் தான் போடணும். இன்னும் முடிவு பண்ணலங்க. ஒரு 10 days கழிச்சு தான் முடிவு பண்ணேன். 10 days கழிச்சு? ஏன் அப்படி 10 days? ஆமா, பாப்போம். கூட்டணி எல்லாம் பாத்துட்டு முடிவு பண்ணீங்க? ஆமா, எல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு. போன முறை யாருக்கு ஓட்டு சொல்லுங்க? போன முறை வந்து நாங்க கவுன்சிலர் இதான் என்ன கூட்டணி எதிர்பார்க்கறீங்க? இல்ல அப்படின்னு இல்ல,
பாப்போம், மாற்றம் தேவைதான், இருந்தாலும் பாப்போம், நல்ல மாற்றமா எது வருதோ அப்போதைக்கு கொஞ்சம் யோசிச்சு. என்னோட ஆதரவு டிஎம்கேக்கு. ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இருக்கிறது அப்படியே தொடரணும். மகளிர் உதவி திட்டம் அது மட்டும்தான். அது மட்டும் தான். அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேருதா? எனக்கு வரல, மக்களுக்கு வருது. மக்களுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்குது. கிடைக்குது அதனால. ஆமா. விஜய் வந்திருக்காருல்ல, இப்ப அவரால யாருக்கு பாதிப்பு? யார் ஓட்ட பிரிக்கிறாரு? டிஎம்கே ஓட்டு தான். டிஎம்கே ஓட்ட தான் பிரிப்பாங்க. அப்ப டிஎம்கேக்கு தானே பாதிப்பு? ஆமா. அப்ப டிஎம்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா? இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு இருக்கும். இது என்னோட கணிப்பு. பிஜேபிக்கு தான் ஏடிஎம்கே அலையன்ஸ் கொள்ள கண்டிப்பா வந்துடும். ஏன் பிஜேபி? இல்ல, அவங்க தான் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நேஷனல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க. பிரிச்சு கட்டுறது, ரோடு, அதெல்லாம் அவங்க தான் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னு நான் ஆசைப்படுறோம். அவங்க தான் வரணும்னே ஆசைப்படுறோம். இப்ப தமிழ்நாட்டு நிதி தரலன்னு சொல்லிட்டு இந்த அரசு கம்ப்ளைண்ட் பண்ணுது பிஜேபி. அதை நாங்க நம்பல. அம்மாவுக்கு தான் போடும். அம்மா கட்சி அட்டலைக்கு நெட்டலைக்கு தான் சார் போடும். ஏன்னு சொல்ல முடியுமா? அவங்க வந்து நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா செய்வாங்க. டிவிக்கு விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அளவிற்பல்ல விஜய்க்கு தான் ஏன் விஜய்க்கு? ஏன்னா எதுவுமே நடவடிக்கை எல்லாம் சரியில்லாம மக்கள் பொம்பளைங்க எல்லாம் வெளியில போக முடியல. எவரிங் செயின் போட்டாலும் பவுன் போட்டாலும் உடனே இந்த பவுன் விலையெல்லாம் ஏறி எந்த நிர்வாகமே நாங்கெல்லாம் நடுத்தர மக்களாத்துக்கு பண்ண முடியும். இந்த 1000 ரூபாய் காசு போட்டுட்டா போறோமா? எதுவுமே விலைவாசிகள்லாம் அதிகமா இருக்கிறதுனால நாங்க நடுத்தர மக்கள்லாம் எதுவும் பண்ண முடியும். ஆமா, எங்களுக்கெல்லாம் எந்த ஆதரவும். போன முறை நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? போன முறை கலைஞருக்கு. ஏன் இந்த மாற்றம்? இப்ப இவ்வளவு விலைவாசிகள்லாம் அதிகமா ஏறி நடவடிக்கை எல்லாம் சரியில்லை. டிஎம்கே தான். ஏன்னு சொல்ல முடியும்? இப்பையில இருந்து டிஎம்கே தான் போடுவோம். எல்லாம் இந்த 1000 ஸ்கீம், இந்த 1000 ஸ்கீம் ஃப்ரீ பஸ்லாம் எல்லாம் வருது. அதனால இல்ல, அப்பையில இருந்து எங்க ஃபேமிலியில எல்லாரும் டிஎம்கே தான். இப்போ வந்து டிஎம்கே ஜெயிச்சிருமா தமிழ்நாட்டுல? டவுட்டா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. யாரு கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? விஜய் தருவார்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப விஜய் வந்து எதிர்க்கட்சியா யார் வருவான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஜெயிச்சிச்சு அப்படின்னா எதிர்க்கட்சியா யார்? ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்கு. 3000 போயிடுவாங்க. நாங்க வந்து கடைசி வரைக்கும் நாங்க ரெட்டலை தான். ஏன் ரெட்டல? ரெட்டலையில வந்து எங்க முதலாளி சேகரன் நிக்கிறாரு, அவர் கவனிக்கிறோம். எதிர்க்கட்சியா யார் வருவா? அது நாங்க சொல்ல முடியாதுங்க. மக்கள் பார்த்து எந்த கட்சிக்கு போடுறாங்களோ அதுதான் தெரியும். நாங்க சொன்னது இல்ல, எதிர்கட்சிக்கு தான் சொல்றேன். விஜய் என்ன? விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது. விஜய் யாரு? நடிகர். நடிகர். ஓகே. இப்ப அவர் கட்சி வச்சிருக்காரு. வச்சிருந்தா அது எங்களுக்கு என்ன? புதுசான வச்சிருக்கிறாரு. அவரு செழிச்சாதானே போச்சு. மக்க பார்த்து எந்த பக்கம் போடுதோ அந்த பக்கம் தான். ஓகே. விஜய் வந்து நிக்கிறாருல, இப்ப விஜய் நிக்கிறதால வந்து யாருக்கு பாதிப்பு? உங்க ரெட்டலை கட்சிக்கா உதயசூரியன் கட்சிக்கா? ரெட்டலைக்கு பாதுப்பா, உதயசூரியனுக்கு பாதுப்பா, அது எங்களுக்கு தெரியாது சாமி. விஜய் கட்சி தெரியும் தெரியும். எடப்பாடி கூட்டணி வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? விஜயனாலதான் உலகத்து மக்களே விட்டா. விஜயனால என்னாச்சு? கரூர்ல மக்கள் எல்லாம் செத்து போயிட்டா. விஜயால செத்து போச்சா? ஆமா. என்ன பண்ணாரு விஜய் நினைக்கிறீங்க? என்னமா வந்து மக்களை கரண்ட நிப்பாட்டி எல்லாம் கொண்டுட்டாரு. படிக்காட்டின்னு சொல்றாங்க, பேப்பர்ல படிக்கிறாங்கல்ல, அதனால.